என் பேராண்டி காலில் திவ்யா வந்து உட்காந்துருக்கா, எந்திரி. எனக்கு செட் ஆகும்னு தோணல பாட்டி. அவளுக்குலாம் லவ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்போன்னு விட்டு போகிறானுங்க பாருங்க. அவனுக்கு தான் நம்புவாளுங்க. இதெல்லாம் ஏன் ரெண்டுல பேசுகிற டைலாக்கு. உண்மையாக லவ் பண்ணுறவங்க பேசுகிற பேச்சு நீ பேசலாமாடா? என்ன அவ மனசுல நீ இருக்கியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. எப்படி? அவகிட்ட போய் கார்த்திக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொல்றேன். அவ முகம் மாறுச்சுன்னா அவ மனசுல நீ இருக்கேன்னு அர்த்தம். முகம் மாறலைன்னா நீ இல்லைன்னு அர்த்தம். ஏய் இரு, டீ எடுத்துட்டு வரேன். என்ன அழகு, என்ன அழகு. ஆஹா, யாருன்னு தான் கேளுமா, அப்பதான் நான் மேல கண்டினியூ பண்ண முடியும். யாரு பாட்டி? ஏன் பேரனுக்கு பார்த்துருக்க பொண்ணுதான். என்ன கார்த்திக்கு பொண்ணு பார்த்தாச்சா? ஆமாம்மா, பொண்ணு பார்த்தாச்சு, சீக்கிரம் கல்யாணம். பாட்டி போய் தானே? இல்லம்மா, உண்மையா தான் சொல்றேன். ஆமா, ஏன் பேரனுக்கு கல்யாணம்னா உன் மூஞ்சி எதுக்கு மாறுது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். பாட்டி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எல்லாம் உன் வாய்னாலே வரணும்னு தான் பேசாம இருக்கேன். அது இல்லை பாட்டி, 10 நிமிஷம் அவன் கிட்ட பேசினதுக்கே நான் மயங்கி விழுந்துட்டேன். பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லா எப்படிதான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போதோ. இதுக்கு தான் முகம் மாறிச்சா? அதை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி. வாசல்லே ஆஞ்சநேயர் போட்டோ வச்சிருந்தா உனக்கு எங்க லவ் ஒர்க் அவுட் ஆக போகுது? ஏய் சீஃபே, நீங்க எப்படிங்க? பாஸ் ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. போய் சொல்லுங்க சீஃபே, நீங்க எப்போ பண்ணீங்க? சரி சரி வாங்க உள்ள காஃபி. வாங்க 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 வாங்க. இதுக்கு பேரு வாங்க வாங்க இல்ல, போங்க போங்க. என்ன பாஸ் 2 நாளா சேனல் பக்கமே ஆளை காணோம். ஏய், உங்க சித்தப்பா விஜய் டிவில சேர்த்து விட்டார் தானே? பாஸ் என்ன மறந்துடாதீங்க பாஸ். எங்க வீட்டுல தாத்தாவோட பழைய கோட் 2 இருக்குது, அது ஆளுக்கு ஒன்று போட்டுன்னு கோபிநாத்தோட பெரிய ஆள் ஆயிடும். எனக்கு கை விட்டுறாதீங்க பாஸ். விடுங்க சீஃபே, லோடாகி ஏமாந்து போன பொண்ணு மாதிரி கெஞ்சுறீங்க. ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு நாயை பேய உழைக்கிறானே எதுக்காக? ஒரு பொண்ணுக்காக தானே. அந்த பொண்ணே இல்லைனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உழைக்கணும்? இனிமேல் நான் வரமாட்டேன். என்ன சார் இப்படி திடீர்னு நீங்க கூட்டணியை வாபஸ் வாங்கிட்டா நான் எங்க போய் கை நிட்டுறது? இப்ப என்ன, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணோம் அவ்வளவுதானே? உங்க ஈரை கொஞ்சம் நேரில் கொடுங்க. என்ன புது மாப்பிள்ள, என்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க? பார்த்து பேசுங்க, அப்புறம் மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன்னா இங்க தூக்க கூட ஆள் இல்லை. நாங்க இப்படி சொல்லிட்டீங்க. ஆம்பளைங்க மயக்கம் போட்டு வந்தா தான் ஒரு நாய் கண்டுக்காது. பொம்பளைங்க மயக்கம் போட்டு வந்தா ஆட்டோலேருந்து ஆடி கார் வரைக்கும் அட் அ டைம்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்பான். இவன் என்ன ஆடிக்காரு அமாவாசைக்காரங்கிறான்? ஏய் சீ பேசு. தோல்வி அடையிறதுக்கு காதல் ஒன்றும் பரிச்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு டைம் வந்துச்சுன்னா மறுபடியும் மாற்றிட்டு இருக்க முடியாது. எங்க உதிர்ந்து போன பூ திருப்பி ஒட்டவே பார்க்கலாம் முடியாது. அந்த மாதிரி தான் எங்கள் காதலும். சில பேருக்கு செடி மாதிரி ஒன்றும் இல்லை, இன்னும் சில பேர்த்துக்கு பூ மாதிரி ஒரு டைம் உதிர்ந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி தாங்க என் காதலும். இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணால் சோகமாக இருக்கலாம், ஆனால் அந்த சோகத்துலேயும் ஒரு சுகம் இருக்கு. என்ன மதன் பாபு மாதிரி சிரிச்சுட்டு வர்றா? என்னப்பா புட்டுக்குச்சா? யோ நீ குத்த ஐடியா அப்படி வாய மூடியா. இளைய தளபதியோட ஃபேமஸான டைலாக், படிச்சாலே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், நீ பேசியே காட்டிக்கிற, லூஸ் மாதிரி போயினாக்குது. ஒருவேளை தலை ஃபேனா இருப்போலோ? தலை ஃபேனோ டேபிள் ஃபேனோ இந்த ரூட் ஒர்க் அவுட் ஆகல, நம்ம வேற ரூட்ல ஒர்க் அவுட் பண்றோம். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? என் தங்கச்சி. அவ கூப்பிட்டா வருவாளா? இல்லப்பா, இவளை பத்தி கேட்கறதுக்கு வா. இந்த புடவை பாரு. ஹலோ ஆண்டி. ஏய், ஹாய். அவர் டாப் டிவில வரவர் தானே? அவர் அனுப்பிடாத, நான் போய் நம்ம ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய், கண்ணில் இருக்கிறத எடுத்துட்டு பாரு. என்னப்பா கண்ணில் இருக்கிறத எடுத்து மூக்கில் வச்சா பணம் நினைச்சு பொச்சிருவாங்களே. சும்மா இருங்க சீஃப். ஏய், அந்த திவ்யா பொண்ணுக்கிட்ட என்னடி சொன்னேன்? நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ சீரியஸாக பேசணும்னு சிரிக்கிறோம். என்னப்பா நாங்களும் என்னையும் சேர்த்துக்கிற? லவ் என்ன ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? இதனால தான் லவ் ஊசலா. ஏய் சொல்டி. நான் எதுக்கு உன்னை பத்தி பேசணும்? நான் என்ன உன்ன மாதிரி லூசா? ஆமா, நீ என்ன அவகிட்ட பேசின? சில பேர்த்துக்கு செடி மாதிரி ஒன்றும் இல்லை, இன்னொன்று சில பேர்த்துக்கு பூ மாதிரி ஒரு டைம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி தாங்க என் காதலும். இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமாக இருக்கலாம், ஆனால் அந்த சோகம் கூட எனக்கு சுகமாக தான் இருக்கும்.
தண்ணி போண்டா சிரிக்குது. சரி ஏன்டி சிரிக்கிற? ஹேய், பூவே உனக்கா படத்துல விஜய் கிளைமேக்ஸ்ல காதல்ல தோத்துட்டு ஊரை விட்டு வெளியில போகும்போது பேசின டயலாக யாராவது காதல்ல ஜெயிக்கிறதுக்காக பேசுவாங்களா? ஏய், அவரை பக்கத்துலயே வச்சுட்டு திட்டுற. கெட்டவத்தை பேசினா அவருக்கு கேட்காது. எனக்கு ஒன்றும் கேட்கலையே. வெரி நைஸ் ஹவுஸ். ஓ, how many aunties? அண்ணனும் தங்கச்சியை சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் வராங்க பாரு. மை டியர் பேப்ஸ், ஹாய். ஹாய் குழந்தைங்களா, ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்ல இந்த டாப் டிவி பூச்சிக்காரங்கிட்ட குடிச்சு கொடுத்துருவேன். டாப் டிவி பூச்சிக்காரனா? ரொம்ப சிரிக்காத, கொல்லிவாய் பிசாஸ் மாதிரி இருக்கிற. பல்ல பாரு. ஹலோ, என்ன சொல்றீங்க? யோ, விஷயமே சொல்லாம எங்க எவ்வளவு அவசரமா கூட்டு போற? சீஃப், அதை சொன்னா அவன் நெஞ்சே வெடிச்சிடும். யோ, எனக்குலாம் நெஞ்சு இல்ல. எது வெடிச்சாலும் கவலைப்பட மாட்டேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நம்ம எம்டி எம்டி விஷம் குடிச்சிட்டாரு. யோ, அந்த ஆள் விஷம் குடிச்சா நீ எதுக்கு பதற? நம்ம வேலை என்ன வேலை? நான் உனக்கு தொழில் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். உங்க மாமா சன் டிவில இருக்கிறாரு. அவரை வச்சு நம்ம சன் டிவி சேர்ந்துடலாம். சன் டிவி இல்ல சீஃப், எந்த சேனல்லையும் செக்யூரிட்டி கூட எனக்கு தெரியாது. ஐயோ யோ, எனக்கு இப்பதான் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குது. ஏசப்பா, எப்படியாவது எங்க எம்டியை காப்பாத்து. சார், நீ கிறிஸ்டினா? அரே அல்லா, இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ஐயோ, எங்க முதலாளி, சம்பளத்தை கொடுத்துட்டு போங்க முதலாளி. என்ன காட்சி? பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் முதலாளி, ஏன் இப்படி பண்ணீங்க? அதான் ஓசியில உழைக்க நாங்க இருக்கிறோம். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்தேன். நல்லா டெவலப் பண்ணி தலைமுறையாக தாண்டி கொண்டுட்டு போகணும்னு நினச்சி 30 லட்சம் கடை வாங்கினேன். அது டெவலப் ஆகி இப்போ 3 கோடியில் வந்து நிற்கிது. இப்போ இந்த சேனல் ஏன் தலைமுறையை தாண்டுமானே எனக்கு தெரியல. வட்டி கட்டலன்னா 3 கோடின்னு 30 கோடியில் கூட போய் நிற்கும். உலக வங்கியில் இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா? கடன் கொடுத்தோம்னா திருப்பி வாங்க முடியாமல் சாகணும். கடன் வாங்கின எதுக்கு சார் சாகணும்? டேய், ஐசூல இருக்கிறவனுக்கிட்ட அறிவுபூர்வமாக பேசாதடா, பொட்டுன்னு போயிட போகிறேன். டிவியில் தான் பேசியே கொள்றேன்னா இங்கேயுமாடா? கார்த்தி சார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வீட்டுக்கு போய் 2 வருஷம் ஆகுது. அடப்பாவி! ஏன் சார், எதனா ஆண்டி உசார் பண்ணிட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? நான் நல்லா வசதியாக இருந்தப்போ சந்தோஷமாக கூடவே இருந்த என் பொண்டாட்டி நான் நொடிஞ்சு போன உடனே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டா. மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டா. என் பொண்டாட்டியை பார்க்காம கூட நான் இருந்துருவேன். ஆனால் என் 2 பிள்ளைங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல கார்த்தி. ஏழையாவே கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனால் பணக்காரனு நடிச்சுக்கிட்டு ஏழையா வாழ்றது ரொம்ப கஷ்டம் கார்த்தி. அதான் நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் பாருங்க, அதுலேயும் நான் தோத்துட்டேன். இன்னும் இந்த சேனல் விழுந்தர்ல கார்த்தி, லாஸில் தான் போய்கிட்டு இருக்கு. உங்களால் இதை நிறுத்த முடியும்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. எனக்கு இன்னும் இருக்கு. நம்ம எப்படி பேசுறத பார்த்தா எனக்கு எத்தனை தோணுது. இதே ஹாஸ்பிட்டல் நம்ம 2 பேருக்கும் பெட்டு போட பிளான் பண்ணிட்டுக்கிறான். அவன் போயிடுச்சுட்டா நமக்கு சங்குதான். என்ன